பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, கிட்ட வா என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, தலைப்பு வித்தியாசமா இருக்கிறது. ஆனாலும் அநேக சத்தியங்களை ஆண்டவர் இந்த காரியத்துக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 27வது அதிகாரத்திலிருந்து 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, யாக்கோபை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, யாக்கோபு ஈசாக்குடைய முதிர் வயது ஆனபோது அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னபோது பாருங்க, ஏசாவுடைய இடத்துல யாக்கோபு தன் தகப்பனுக்கு பிடிச்ச ஆகாரத்தை அவருடைய தாய் சமைத்து கொடுக்க அதை கொண்டு போறார் அவருடைய தகப்பன் இடத்துல. பாருங்க, கொண்டு போன அவரு தூரத்திலேயே நிற்கிறார். அப்போ அவன் தகப்பன் சொல்லுகிறாரு, நீ கொண்டு வந்ததை என் கிட்ட கொண்டு வா அப்படின்றார். அப்போ யாக்கோபு அதை கிட்ட கொண்டு போன போது அவன் அதை வாங்கி புசித்து யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நாம கூட ஆண்டவருக்கு எதையோ ஒன்றை கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்கிறதை கிட்ட வந்து கொடுங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு தூரத்துல இருந்தே கொடுத்து விட விரும்புறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கணும்னு விரும்புற நீங்க ஆண்டவர் அருகாமையில நீங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. தூரத்துல இருந்தே அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு வெறும் காணிக்கையை மாத்திரம் நான் கொடுத்துடுறேன், ஆனா தேவனிடத்துல நான் கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி அநேக பேர் பாருங்க இன்னைக்கு தூரத்துல இருந்து கொண்டே கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க வராம, ஆண்டவருடைய பாதத்துல நீங்க வராம, அதாவது பாருங்க, ப்ராப்பரா நீங்க ஜெபம் பண்ணாத, வசனத்தை கை கொள்ளாம, நீங்க தேவனுடைய ஆலயத்துல ஆராதனையில நீங்க பங்கெடுக்காம, கர்த்தருடைய காரியத்துல நீங்க பங்கெடுக்காம, நான் வெறும் காணிக்கையை மாத்திரம் தூரத்துல இருந்தே கொடுக்கிறேன். பாருங்க, நிறைய ஆண்கள் பாருங்க சம்பாதிக்கிற சம்பாதித்தை மாத்திரம் கொடுத்து விடுவாங்க காணிக்கைக்காக. ஆனா ஆராதனை கட்டடிச்சிருவாங்க. ஆராதனையில பங்கெடுக்க மாட்டாங்க. தேவனோடு கூட ஒரு ஐக்கிய உறவு, சபையோடு கூட ஒரு ஐக்கிய உறவு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ தூரத்துல இருந்தே கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. நீங்க கொடுக்கறத கிட்ட வந்து தேவனுடைய சமூகத்துல நெருங்கி வந்து கொடுங்க. அப்போ ஆண்டவர் அதை மனரம்யமாய் வாங்கி கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.